ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இந்த அறிவிப்பு 2024ஆம் ஆண்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆதார் அட்டை அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரூஃபாக இருக்குது. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இல்லை. பட் இப்போது எங்கே போனாலும் ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க. இந்த ஆதார் கார்டுக்கு 2 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று, ஆதார் கார்டு வச்சிருக்க எல்லாருமே பயோமெட்ரிக் அப்படிங்கிற கைரேகை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட ஆதார் கார்டை வச்சு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை சில பேர் திருடிடுறாங்க. எந்த ஓடிபியும் இல்லாமல் வெறும் ஆதார் கார்டு நம்பரை வச்சே இந்த திருட்டு நடந்திருக்கு. ஒரு சில ஆப்ல எல்லாம் ஆதார் கார்டு நம்பர் கேட்கும், அதில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் சைடில் ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி லாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய குடிமகனின் முக்கிய ஆதாரமா ஆதார் இருக்கு. அதனாலதான் ரேஷன் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துலயுமே ஆதார் நம்பரை லிங்க் பண்ண சொன்னாங்க. ரெண்டாவதா, குறைஞ்சது 10 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது ஆதார் கார்டில் இருக்க போட்டோ, அட்ரஸ், மொபைல் நம்பரு எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெளியூர்ல இருந்தாலும் கண்டிப்பா அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டை மை ஆதார் போர்ட்ல போய் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்களோ அதுக்கான கட்டணத்தையும் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 14 வரைக்கும் இந்த போர்ட்டலில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பண்ணால் செப்பரேட் சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அப்டேட்ஸை நீங்கள் இலவசமாகவே இந்த போர்ட்டலில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.